கலங்கரை விளக்கை போல கர்த்தாவே நீ திருப்பதினால் என் கப்பல் ஒரு நாளுமே திசை மாறி போகாதையா. அன்பின் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8:16 வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம். ஒருவனும் விளக்கு தண்டை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான். உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படிக்கு அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வீட்டில் இருக்கிறதான அறைக்கு வெளிச்சம் வேண்டுமென்றால் விளக்கை கொளுத்தி அதை ஒரு வாளியால் மூட மாட்டீர்கள், அல்லது அந்த விளக்கை உங்கள் கட்டிலின் கீழே வைக்க மாட்டீர்கள். காரணம், அப்படி செய்தால் அந்த அறையில் வெளிச்சம் காணப்படாமல் மிகவும் இருட்டாக காணப்படும். ஆகையால் விளக்கை கொளுத்து விளக்கு தண்டில் மேல் நீங்கள் வைப்பீர்கள், அப்பொழுது அறை முழுவதும் வெளிச்சம் உண்டாகும். இப்படித்தான் நீங்களும் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காக வெளிச்சம் வீசும் பாத்திரங்களாக காணப்பட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விருப்பமுடையவராய் காணப்படுகிறார். இந்திய நம்முடைய தேசத்துல நான் பார்த்தோம் என்றால் அநேக வங்கிகள், அரசாங்க அலுவலகங்கள் காணப்படுகிறது. அநேகர் தங்களுடைய தேவர்கள் என்று சொல்லக்கூடிய விக்கிரகங்களை அங்கே போர்டாக வைத்துக் கொள்வது வழக்கம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு வேத வசனத்தை கூட போடுவதற்கு அவர்கள் தயக்கம் காட்டுவார்கள். ஏனென்றால் அங்கே காணப்படுகிற தங்களோடு கூட பணியாற்றுகிறவர்கள் தங்களை இழிவாக நினைப்பார்கள், அல்லது வேத வசனத்தை போட்டுக்கொண்டால் தங்களுக்கு பதவி உயர்வு இல்லாமல் போய்விடும் என்கிறதான ஒரு பயம் அவருடைய வாழ்க்கையில உண்டாகிறது. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் காணப்பட்டால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 15:19 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். லூக்கா 9 இயேசு தன்னுடைய 12 சீஷர்களையும் அவர் அழைத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கும்படியாக அவர் அனுப்புகிறார். அப்பொழுது இயேசு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்தும் மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடு வருகிறதான பொழுது வெட்கப்படுவார் என்று. அதே போலத்தான் அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவர் மதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கிறதான பொழுது அவர் முதலாவது தம்முடைய சீசரை நோக்கி சில காரியங்களை அவர் சொல்லிக் கொண்டு வருகிறதான பொழுது இவ்வாறாக சொல்லுகிறார், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவ தூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் தேவதூதர் முன்பாக மறுதலிக்கப்படுவான் என்று. இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணுவதிலும் அவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்வதிலும் ஒரு நாள் நீங்கள் வெட்கப்படாதிருங்கள். இயேசு உங்களுக்காக நிர்வாணமாக கல்வாரி சிலுவையில் தொங்குவதற்கு அவர் ஒரு நாளும் வெட்கப்படவில்லை. ஆகையால் உலகத்திற்கு வெளிச்சம் வீசும் பாத்திரங்களாக, விளக்கு தண்டின் மேல் இருக்கும் விளக்காக, மலை மேல் இருக்கிறதான பட்டணமாக, பூமிக்கு உப்பாக, உலகத்திற்கு வெளிச்சமாக காணப்படும்படியாக நீங்கள் அர்ப்பணியுங்கள். கர்த்தர் அப்படியே உங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துவார். தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. செபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு ஒளியாய் வந்தீர். அந்த ஒளியை பெற்றுக் கொண்டதால் நாங்கள் அப்பா இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக நாங்கள் பிரகாசிக்கத்தக்கதாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை என்கிற அந்த வெளிச்சத்தை ஆண்டவரே மற்றவர்களுக்கு காண்பித்து கர்த்தாவே அந்த வெளிச்சத்திற்குள்ள அநேகரை வழிநடத்துவதற்கு கர்த்தர் கிருபை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். இருளில் கிடந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த வார்த்தை ஆண்டவரே நாட்களை நிறைவேறுகிறதுக்காக நன்றி அப்பா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதற்கேற்ற கருவிகளாக தகப்பன் நீங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். திசை மாறி போகாதையா, கலங்கரை விளக்கை போல கர்த்தாவே நீ திருப்பதினால் என் கப்பல் ஒரு நாளுமே திசை மாறி போகாதையா.